எனக்கு அன்பார்ந்த விட பிள்ளைகளே, தேவனை மட்டும் நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிறார். தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நாளிலும் ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பாக நினைப்பூட்டும்படியாய் தேவன் நம்மை நடத்துவாராக. வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொன்னான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இங்கே தாவீதை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை நாம் பார்த்தோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அது வேலைக்காரரில் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் அநேக நாட்கள் ஆடுகளின் பின்னாகவே தன்னுடைய நாட்களை கடத்தி கொண்டிருந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஊராரெல்லாம் வெறுத்து கொண்டிருந்ததான தாவீதுடைய வாழ்க்கையில குடும்பத்திலும் அதிகமாய் சேர்த்து கொள்ளப்படாமல் இருந்த தாவீதுடைய வாழ்க்கையிலும் ஆடுகளின் பின்பாக நடந்து கொண்டிருந்தாலும் தேவனை அவன் ஆராதித்தது நிமித்தமாய் எந்நேரமும் இசைக்கருவிகளை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்ததை இங்கே ஒரு வேலைக்காரரில் ஒருவன் காணும்படியாய் கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்திருந்தார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் யாருக்கும் காணப்படாதவர்களைப் போல நாம் காணப்படுகிறோம். ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்போது யார் கண்களுக்கு தேவன் நம்மை காண்பித்து கொடுக்க போகிறார் என்பதை நாம் அறியோம். தாவீது தன்னுடைய காரியங்களை நேர்த்தியாய் செய்து கொண்டிருந்தான். தேவனை ஆராதிப்பதிலும் தேவனை துதிப்பதிலும் இசைக்கருவியை நேர்த்தியாய் வாசிப்பதிலும் அவன் முழு மனதாய் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை நினைத்து கொண்டிருந்த நிமித்தம் அந்த வேலைக்காரரில் ஒருவன் கண் அவனை பார்க்கும்படி வேலைக்காரன் கண்களை தேவன் திறந்திருந்தார். தாவீதை அவன் கண்டிருந்தான். அவன் இசைக்கருவியை வாசிப்பதை கண்டிருந்தான். தேவன் அவனோடு கூட இருப்பதை அவன் கண்டிருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை தேவனுக்கு பிரியமாய் நாம் உண்மையும் உத்தமமாய் நம்முடைய காரியங்களை செய்யும் போது நிச்சயமாய் தேவன் அநேகருடைய கண்களை திறந்து நம்மை பார்க்கும்படியாய் செய்வார். ஒரு நாள் வரும்போது நம்மை உயர்த்தும்படியாய் ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்தும்படிக்கு தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாய் அடங்கிருங்கள் என்று சொன்னது போல தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் நேர்த்தியாய் செய்து நாம் தேவனுடைய சமூகத்தில் அடங்கி காணப்படும் போது நிச்சயமாய் நம்மை உயர்த்துகிற கர்த்தர் ஒரு நாள் யாருடைய கண்கள் காண வேண்டுமோ அவருடைய கண்களை திறந்து நம்மை காண்பித்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆராதனை வீரனுக்கு ஒருபோதும் தோல்விகள் இல்லை. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை துதித்து பாடி தேவனை மைமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தோல்விகள் இல்லை. குடும்பம் ஒருவேளை நம்மை ஆகாதவன் என்று தள்ளி போடலாம், சமுதாயம் ஒருவேளை நம்மை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு நாம் எப்போதும் விலையேற பெற்றவர்கள். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தன்னுடைய காரியங்களை அவன் நேர்த்தியாய் செய்திருந்தான். குடும்பத்திற்கு ஆகாதவனைப் போல காணப்பட்டாலும் அவனிடத்தில் ஒப்படைத்த தன்னுடைய ஆடுகளை அவன்
பாதுகாத்துக் கொள்வதில் மிகவும் கவனமாய் காணப்பட்டான். அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஆட்டுகளில் ஒன்றை பிடித்துக் கொள்ள பார்த்தது. சிங்கத்தின் வாயை கிழித்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றிக் கொண்டேன். ஒரு விசை கரடி வந்தது, கரடியின் ஆட்டுக்குட்டிகளில் ஒன்றை தூக்கி கொண்டு சென்றது. அதன் பின்பாக ஓடி சென்று அதன் வாயை பிடித்து கிழித்து ஆட்டுக்குட்டியை தப்புவித்துக் கொண்டேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டி தானே என்று சொல்லி விட்டு விடாதபடிக்கு காரிய சமர்த்தனாய் யுத்தத்தில் வல்லவன் என்று காண்பிக்கும் பொருட்டாக அவற்றின் வாயை கிழித்து தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை பாதுகாத்து கொண்டான். தன்னுடைய உயிருக்கே ஆபத்து என்று தெரிந்திருந்தும் தன்னுடைய காரியங்களில் அவன் கவனமாய் காணப்பட்டபடினால் ஒரு பெரிய கூட்டத்தை வழிநடத்தும்படியாய், பெரிய கூட்டத்துக்கு ராஜாவாகும்படியாய் தேவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்ற மகனாய் அவன் வாழ்ந்தபடினால் சாமுவேல் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருந்தபடினால் கர்த்தர் அவனை அவனுடைய வேலைக்காரரின் கண்களுக்கு முன்பாக காணும்படியாய் செய்து சவுலை ஒரு பொல்லாத ஆவி வேதனைப்படுத்தும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படியாய் நேர்த்தியாய் தேவனுக்கு பிரியமான வாத்திய கருவினால் வாசிக்கும்படியாய் தேவன் தாவீதை நடத்தியிருந்தார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, என்ன காரியம் செய்தாலும் சத்ரு நம்மை கண்டு பயந்து ஓடும்படியாய் நம்முடைய காரியங்கள் அமைந்து இருக்க வேண்டும். தேவனுக்காக நாம் செய்கின்ற எந்த காரியமாய் காணப்பட்டாலும் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் நாம் நம்முடைய காரியங்களை செய்யும்போது நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்த்துவார். ஆடுகளின் பின்னே நடந்து கொண்டது தாவீதையும் தேவன் சவுலின் ராஜ்யபாரத்துக்குள்ளே, சவுலின் அரண்மனைக்குள்ளே கொண்டு சென்றதை பார்த்திருக்கிறோம். நிச்சயமாய் எனக்கு அன்பான சகோதரனே, என்னை யாரும் காணவில்லையே, என்னுடைய வாழ்க்கை என்றைக்கும் இப்படியே தான் சென்று கொண்டிருக்குமோ என்று சொல்லி கண்ணீரோடு காணப்படுகின்ற உடைய வாழ்க்கையை தேவன் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் உன்னுடைய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறபடியினால் நிச்சயமாய் யார் காண வேண்டுமோ அவருடைய கண்களை தேவன் திறந்து, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை நான் கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்று சொல்லும்படியாக காரியங்களை தேவன் மாறுதலாய் முடிய செய்வார். ஆடுகளின் பின்பாக நடந்து கொண்டிருந்த தாவீதுடைய வாழ்க்கையில அரண்மனைக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் தேவன் கிருபை பாராட்டினது போல எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாய் என்னை யாரும் காணவில்லையே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் எந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல தேவன் உன்னை கொண்டு போய் சேர்த்து அதிசயங்களை காண செய்வார். அவர் நம்மை அதிசயங்களை காண செய்கிற கர்த்தர். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாய் நம்மை நடத்துவார். தேவன் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.